ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வஜ்ராசன நிலையில் உட்காந்துட்டு இதில் சுத்த வீராசனாவில் நம்ம ஜானுசாசனம் பண்ணுறோம். இதை பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பைன் ஸ்ட்ரென்தன் ஆகும், தொடையில் இருக்க தையில் இருக்க ஃபேட் மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும். இதை பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வஜ்ராசன நிலையில் 2 கட்டை வரையும் எல்லாம் இணைச்சிட்டு இந்த பொசிஷனில் கால் மேலே உட்காரணும். ஒரு காலை கொஞ்சம் நகட்டிட்டு காலுக்கு நடுவில் உட்காரணும். இந்த பொசிஷனில் உட்காந்து நல்லா நிமிரணும். இதில் ஒரு 1 மினிட் ஹோல்டு பண்ணுங்க. இது பண்ணுறதுனால உங்களுக்கு அடி வயிற்றில் தொங்குற சதையும் ஃபேட்டும் ரெடியூஸ் ஆகும், ஹிப்பில் இருக்க ஃபேட் மசில்ஸ் ரெடியூஸ் ஆகும். இதில் ஒரு காலை வெளியில் கொண்டு வரணும். இந்த பொசிஷனில் இது வஜ்ராசனத்திலே ஒரு கால் இருக்கணும். இந்த பொசிஷனில் நல்லா ஒரு இன்ஹேல், எக்ஸேல் டவுன், ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுறேன். உங்களுக்கு கை ஸ்ட்ரெச் ஆகுது நல்லா தெரியும். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து இந்த காலை வஜ்ராசன நிலைக்கே கொண்டு வந்துருங்க. ஒரு காலை நல்லா ஒரு இன்ஹேல், எக்ஸேல் டவுன், ஸ்லோவா ஒரு 20 கவுண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்க. அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கிங்க. இப்போது 2 காலையும் இந்த பொசிஷனில் கொண்டு வந்துடுங்க. இதில் காலுக்கு நடுவில் உட்காருங்க. உட்காந்துட்டு இந்த எல்போவை நீங்கள் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனில் இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா தூக்கமும் வரும். கையை பின்னாடி கொண்டு போயிடணும். தையில் ஸ்ட்ரெச் ஆகுது நல்லா தெரியும். உங்களுக்கு ஃப்ளாட் டமி கிடைக்கும் இது பண்ணுறதுனால. இதில் ஒரு 20 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். அப்படியே ரிலீஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வஜ்ராசன நிலைக்கு வந்துடுங்க. இந்த ஆசனத்தை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு அடி வயிற்றில் தொங்குற சதையும் தையில் இருக்க ஃபேட் மசில்ஸ் எல்லாமே ரெடியூஸ் ஆகும். இதை பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள். நன்றி.